சாஸ்திரங்கள் 6 சாஸ்திரம் 64 கலைஞானங்கள் கலையானைகள் கலைஞானங்கள் ஞானம் பா ஓ யானம் ஞானம் இல்ல கலை ஞானம் கலையானம் கலை அறிவு கலை அறிவு சரி உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா கலை அறிவு 64 அப்பேற்பட்ட 6 சாஸ்திர கலைஞானங்களை கற்று உணர்ந்தவர் நான் சாஸ்திர கொடியோர் சகாதேவன் சகாதேவன் மன்னனுக்கு காலையில தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க கடவுளே. இன்னைக்கு கை வச்சா பெருமாள் நாளை கை வச்சிருவாரு. அந்த நினைப்புலாம் இல்லைங்க. ஓய் அதனாலதான் நானும் சொல்றேன். நண்பா அப்படி சகாதேவன் கண்மணியாக இருந்தாலும் நீங்க எந்த குலத்திலே பிறந்தவன்? எந்த குலத்தில் பிறந்தீங்க? கறி மசாலா போட்டு ஒரு டீ சாங்கா மசாலா டீ வருது. அதுக்கு இல்ல டீ வருது வாங்கிட்டு வரேன். நண்பா அரசே மரபதாரா சந்திரகுலத்திலே பிறந்த பாண்டவரின் பிள்ளையாக பாண்டவரை யுவராஜாக்கள் பிறந்தோம். பாண்டவர்கள் 5 பேர் பிறந்தீங்க. குந்திதேவி மந்திராதேவிக்கும் ஐவர்பஞ்சம் பாண்டவர்கள் பிறந்து இந்த டில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை அரசாளக்கூடிய பாண்டவர்கள் நாட்டிலே வாழாமல் கைவனாய் விளங்கக்கூடிய அரபகுடி துரியோதனன் செய்த சதியாலே இந்த பிரசவத்திலே சீரோடு சிறப்போடு வாழ்ந்திருந்த பாண்டவர்கள் அரசே நாங்கள் காட்டுக்குள்ளே கானகத்திலே கந்தமூல காய்கனிகளை உண்டு வாழ்ந்து காட்டிலே திரிய வேண்டிய காலமாச்சு. ஆனா 12 ஆண்டு வனவாசம் 1 வருடம் அஞ்ஞான வாசகம் காலம் கழிப்பதற்காக வேண்டி அரசு சபையிலே பெரியோர்கள் இட்ட கட்டளைப்படி வனவாச வாழ்க்கையை 12 வருஷம் முடித்தோம். 2 வருஷம் முடிச்சிட்டீங்க. ஓராண்டு காலம் இவர்தான் பாண்டவர்கள் என்று உலகம் எங்கும்
தேசத்தில் சரி அலைகளை வாழ்ந்து ஓராண்டு காலம் வாழ்ந்தோம். ஓராண்டு காலம் மறைமுகமாக வாழ்ந்தோம். சரிங்க. மச்சுமா நகரத்திலே வாழ்ந்திருக்கும் பொழுது இறுதியிலே 13வது ஆண்டு முடியும் பொழுது இவர்தான் பாண்டவர்கள் என்று அரசனாய் விளங்கக்கூடிய விளையாட மன்னன் அறிய வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் ஓராண்டு காலமும் மறைமுகமாக வாழ்ந்து முறைப்படி நாட்டிலே வாழ வேண்டுமே. நாடு கேட்டாலும் துரியோதனன் நாடு கொடுக்கிறான் கொடுக்கலை என்பதற்கு என்ன நிச்சயம்? அது வரைக்கும் நீங்க எங்க இருப்பீங்க? எங்க ஊர்ல தாங்க இருப்பேன். யாசாமி நான் வீட்டுல இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நானும் தொலைவனுங்க 2-3 மாசமா சீராப்புல கூட தொலைவனேன் கிடைக்கல. வேற வழியில நானும் இப்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டேன். மறுபடியும் எங்க இருப்பேன்? ஓராண்டு காலம் மறைமுகமாக வாழ்ந்த பாண்டவர்கள். சரி சாமி, நான் கூட என்னது கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுட்டேன். நாங்க வாழ்வதற்காக வேண்டி துரியோதனன் நாடு கொடுத்தாதான் ஆச்சு. கொடுக்கலன்னா அது வரைக்கும் எங்க வாழ்வீங்க? வாழ்றது அப்படி என்று விளாடராஜன் மகளாய் விளங்கக்கூடிய உத்ரகுமார்த்திக்கு எங்கள் அண்ணா ஆனழகன் நாட்டியம் செய்தார். நாட்டியம் சொல்லி கொடுத்தார். ஆனழகனுடைய நாட்டியத்தை பார்த்து அவருடைய பெருமைக்கு நாங்க விளையாட மன்னன் எங்கள் அண்ணன் ஆனழகனை உத்ரகுமார்த்தியை மணக்க சொன்னார். உத்ரகுமார்த்தியை மணக்க சொல்றாரு. ஆமா சரி சாமி. அப்படி கற்பத்து அரசராய் விளங்கும் பாண்டவருக்கு நாம் பெண் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்க என் மகளை மணந்து கொள்ளுங்கள் சுவாமி என்று விளையாட மன்னன் எங்கள் அண்ணா ஆனழகனுக்கு பரிந்துரை செய்தார். அப்ப சொன்னா சுவாமி, நாங்கள் கற்பத்து அரசரின் பிள்ளையா இருந்தாலும் ஓராண்டு காலம் மச்சுமத நகரத்திலே அடைக்கலமாக வாழ்ந்திருந்தோம். உங்கள் மகளாய் விளங்கும் உத்தரவுமாத்தி எனக்கு நாட்டிய பெண்மணி நாட்டியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவி. நான் அவளுக்கு சீடைய ஆசிரியராக இருந்து பாடங்களை சொல்லி ஓதினேன். ஆனா ஒரு ஆசிரியர் மாணவியை மணப்பது தவறான செயல். அப்படியே நீங்க பெண் கொடுக்க மாணவிய கல்யாணம் பண்ண கூடாது. மாணவி மீது ஏப்பா டீச்சரே ஒரு பையன் கூட்டி போயிட்டானா? பரவாயில்ல, அதுதான் இன்னைக்கு இன்றைய காலகட்டம். அப்படி எங்கள் அண்ணா எடுத்து சொன்னா அப்படி நீங்க கொடுக்கவும் நாங்கள் அதை மணப்பதாக இருந்தால் என் மகனாய் விளங்கக்கூடிய வீரபால் அபிமன்னன் சுந்தரியை கல்யாணம் செய்து வாழ்வில்லாமல் இருக்கான். என் மகன் அபிமன்னாவுக்கு உங்கள் மகளை 2ஆம் மனம் செய்து கொடுங்கள் என்று சொல்லி ஆனழகனுடைய பரிந்துரைப்படி அண்ணாவினுடைய புள்ள அபிமன்னனுக்கு உத்ரகுமார்த்தி 2ஆம் தாரமாக திருமணம் செய்த காரணத்தினா இந்த உபலாபண்யம் என்ற பட்டணம் விளாடராஜனுடைய அரவணைப்பில் இருந்தது. அரவணைப்புல இருந்தது பட்டணம். ஆமா, சரி சாமி. இந்த பட்டணத்திலே நீங்கள் வாழ்ந்துருங்க. என் மகளுக்கு சீர்வரிசையா தர்றேன். இந்த பட்டணத்துல வாழ்ந்துருங்க. நாடு கொடுக்கும் வரை பாண்டவர்கள் இங்கே வாழ்ந்துருங்கன்னு சொல்லி விளையாட மன்னன் தன் மகளுக்கு சீர்வரிசையா கொடுத்த நகரம் உபலாபண்ய பட்டினம். அந்த பட்டினத்தில் பாண்டவர்கள் வனவாச வாழ்க்கையும் அஞ்ஞான வாசத்தையும் முடித்து இப்ப எங்க சாமி இருக்கீங்க? உபலாபண்யத்துல இருக்கோம். ஞாபகப்படுத்தணுங்க. உபலாபண்யத்திலே வாழ்ந்திருக்கும் பாண்டவர்கள் நண்பா அரவோடியோனிடம் நாடு கேட்க எங்கள் அண்ணா தர்மராஜன் பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு இருவர்களை சஞ்சய மகாமுனிவர் இருதரத்துக்கும் பொதுவானவர் அவரை விட்டு நாடு கேட்டார். துரியோதனன் நாடு கொடுக்கல. நேற்று உலக மகாமுனிவர் நாடு கேட்க போனா அவருக்கும் நாடு கொடுக்க மறுத்துட்டான். இன்னைக்கு அந்த புறத்திலே அண்ணா தர்மராஜன் மற்றும் மாமா பரந்தாமன் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருக்கும் போது என்ன தேடி வந்திருக்கிறிய என்ன காரணம்? சாமி, எம்பெருமான் மாயக்கண்ணன் வந்திருக்கிறாருங்க. பரந்தாமன் அனுமதி கேட்டு வர சொன்னாருங்க. அனுமதியா? பெரியோரை சிறியோர் சென்று